Good afternoon all. Now I want to take your student reader book, page number 24, SR number 19. In previous class we have discussed about the story Sagas World. Today we are going to learn next lesson Helen Keller. Helen Keller அப்படிங்கறவளை பத்தி ஒரு story நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? Okay, I am going to read this story. You also follow me. In the year 1887, a 20-year-old teacher named Annie Sullivan had just arrived in Alabama, USA. எங்கிருந்து வர்றாங்க? USA அலபாமாங்கிற இடத்துல இருந்து வர்றாங்க. அது எங்க இருக்கு? USAல இருக்கு. எந்த இயர்ல? 1887ல. அவங்க யாரு? ஒரு டீச்சர், 20 years old teacher. அவங்க நேம் ஆனி சுலிவன். ஓகே, நெக்ஸ்ட் ஷி ஹேட் கம் டு த ஹவுஸ் ஆஃப் த கெல்லர் ஃபேமிலி. யார் வீட்டுக்கு வராங்க? கெல்லர் ஃபேமிலி, கெல்லர் வீட்டுக்கு வராங்க. த ஃபர்ஸ்ட் டைம் ஷி மெட் ஹர் ஸ்டூடெண்ட் ஹெலன் கெல்லர், ஷி டுக் ஹர் ரிஸ்ட் அண்ட் ட்ரூ DOLL ஆன் இட். என்ன எழுதுறாங்க? ஹெலன் கெல்லரோட ஹேண்டில் DOLL அப்படின்னு எழுதுறாங்க. ஏன் எழுதுறாங்கன்னு பாருங்க. Nobody in the Keller family understood what was happening. Mrs. Sullivan had brought a gift for Helen, and the gift was a doll. Miss Sullivan did not speak about the gift because Helen could not see and hear. இந்த ஹெலன் கெல்லர் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ண முடியாது? கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. ஓகேவா? அதனால தான் என்ன பண்ணாங்க, அவங்க வாங்கிட்டு வந்த டாலை அந்த ஸ்பெல்லிங்கை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, கையில் எழுதி காட்டியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். அண்ட் கிஃப்ட் வாஸ் டால். மிஸ்ஸஸ் சுலிவன் டிட் நாட் ஸ்பீக் அபவுட் த கிஃப்ட் பிகாஸ் ஹெலன் குட் நாட் see or hear. She had lost her eyesight and hearing within 2 years of the birth. அவங்க பிறந்த 2 வயசுலேயே என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட ஹியரிங் அண்டு விசனை அவங்க இழந்துடுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் To teach Helen, a regular teacher could not do the job well. Hence her parents appointed Annie Sullivan, who was blind too. அதாவது இந்த ஆனி சுலிவன் அப்படிங்கிறவங்களும் ஒரு பிளைண்ட் தான். ஓகேவா? அவங்க யாராக வந்திருக்காங்க? இந்த ஹெலன் கெல்லருக்கு சொல்லிக் கொடுக்க போகிற டீச்சராக வந்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். It was a challenging task to teach Helen. She was to be taught that every object has unique name. Miss Sullivan had to make Helen touch and feel every object that she was learning about. அதாவது அவங்க என்னெல்லாம் சொல்லித்தர போகிறாங்களோ அந்த ஆப்ஜெக்ட் மேலெல்லாம் அவங்க கையை வச்சு தொட்டு பார்க்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு பர்டிகுலர் நேம் இருக்குது, இதுதான் ஸ்பெல்லிங் அப்படின்ட்டு எல்லாம் காட்டுறாங்க. ஓகேவா? Then she had to write the same word on the Helen's hand with a finger. One day Miss Sullivan was trying to teach Helen the spelling of mug, M-U-G, mug. Helen was unable to understand it. Hence Miss Sullivan had tried to this several times. Helen became so angry that she broke the mug. It required a lot of patience by both Helen and her teacher to continue this learning. Once Miss Sullivan was trying to teach Helen a word. She drew a word on her one hand and ran cold water over another. After many failed attempts, Helen got her first word correct that day. The word was water. So first அவங்க லேர்ன் பண்ண வேர்டு என்னது அப்படின்னா வாட்டர். எப்படி? ஒரு கையில் எழுதுறாங்க வாட்டர் அப்படின்னு எழுதுறாங்க, இன்னொரு கையில் தண்ணியை அவங்க ஊற்றுறாங்க. அதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். The word was water. That day onwards, Helen demanded to know the name of everything around her. ஸோ இந்த சைடு என்னமா பார்த்தோம், எந்த இயரில் 1887ல் ஒரு 20-year-old டீச்சர், அவங்க நேம் ஆனி சுலிவன். அவங்க எங்கேருந்து வராங்க? USA அலபாமாவிலேருந்து வர்றாங்க. யாருக்காக வராங்க, எதுக்காக வர்றாங்கன்னா அவங்க ஹெலன் கெல்லர் அப்படிங்கிறவங்களுக்கு டீச்சராக வராங்க. ஷீ ஆல்சோ பிளைண்ட். ஹெலன் கெல்லர் ஆல்சோ பிளைண்ட் அண்ட் அவங்களால காது கேட்காது. ஓகேவா?
இப்போ இது ஒரு சேலஞ்சான விஷயம் தானே, சேலஞ்சிங்கான விஷயம் தானே. நல்லா இருக்கிற நம்ம டீச்சர் நல்லா இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்காங்க, அப்போவே வந்து லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் 2 பேருமே பிளைண்ட், அப்படி இருந்தும் இவங்க அவங்களுக்கு டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஓகேவா? அவங்க ஃபஸ்ட் லேர்ன் பண்ண வேர்டு என்னது? வாட்டர். அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? இந்த ஆனி சுலிவன் வந்து ஒரு கையில் ஹெலனோட ஒரு ஹேண்டில் தண்ணியை ஊற்றுறாங்க, இன்னொரு ஹேண்டில் வாட்டர்னு எழுதுறாங்க. ஓகேவா? அதை வச்சு தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். Helen made remarkable progress within a short span of time. On her teacher's request, Helen was sent to Perkins Institute for the Blind in 1888. Here, she learned through a script called Braille. Her teacher, Miss Sullivan, accompanied her in the institute. அதாவது என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் இவங்க எல்லாம் லேர்ன் பண்ணி முடிச்சுட்டு எங்கே போகிறாங்க? பெர்கின்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் த பெர்கின் இன்ஸ்டியூட் ஃபார் த பிளைண்ட். அதாவது பிளைண்ட் அவங்க படிக்கிறதுக்காகவே பெர்கின் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அங்கே வந்து படிக்க போகிறாங்க. யார் யார்? ஃபஸ்ட்டு இவங்க போகிறாங்க, ஹெலன் கெல்லர் போகிறாங்க. அவங்களுக்கு அக்கம்பனிடாக யார் போகிறாங்க? அவங்களோட டீச்சர் மிஸ் சுலிவன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஷி ஆல்சோ attend a school for deaf student. Here she made a slow progress on learning to speak. With her consistent efforts, she learned to lip read by placing her fingers on a speaker's lips. அவங்க பேசுகிறத வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம லிப்ஸ் மேலே அவங்க ஃபிங்கர்ஸ் வச்சு அது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து அவங்க பேசுகிறது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ டேலண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். her desire to learn and get good education did not stop here. அவங்களோட ஆசையை நிறுத்தவே இல்லை. என்ன, அவங்களுக்கு பிளைண்டாக இருந்தாலும் காது கேட்க முடியாமல் இருந்தாலும் என்ன பண்ணல, அவங்களுக்கு குட் எஜுகேஷன் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ஸ்டாப் பண்ணல இல்லையா. she took admission in Radcliffe College, Harvard University. At the age of 24, Helen Keller earned her graduation degree. அவங்களோட ஏஜ் ஆஃப் 24 என்ன பண்ணிடுறாங்க? கிராஜுவேட் ஆகிடுறாங்க. ஓகேவா? எந்த காலேஜில்? Radcliffe College, Harvard University. She became the first blind and deaf person to get a Bachelor of Arts degree. இவங்க தான் ஃபஸ்ட்டு ஒரு பிளைண்ட் அண்ட் டெஃபாக இருந்துட்டு கிராஜுவேட் ஆன ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகேவா? நோ அதர் பிளைண்ட் அண்ட் டெஃப் பர்சன் ஹேட் அச்சீவ்டு ஃபார் திஸ் ஸோ ஃபார். இன்ன வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு டிசபிலிட்டியோட இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணதே இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஷி வாண்டட் டு யூஸ் ஹர் எஜுகேஷன் டு டெல் அதர் பீப்புள் அபவுட் த டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் differently abled people. She did this by writing in magazines and newspapers. She wrote many books including The Story of My Life, The World I Live In, and The Open Door. She became a champion of the cause of differently abled people. She traveled more than 40 countries to spread awareness about the needs of the deaf and blind. She also helped in establishing many institutes that worked for the blind and deaf. Helen Keller's life continues to inspire so many people across the world. So often said, optimism is the faith that leads to achievement. Nothing can be done without hope and confidence. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹெலன் கெல்லர் அவங்க எஜுகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நிறைய கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணி பிளைண்ட் அண்ட் டெஃபோட நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஆல்சோ மேகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் ரைட் பண்ணுறாங்க. நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப், த வேர்ல்ட் ஐ லிவ் இன் அண்ட் ஓப்பன் த டோர். இதெல்லாம் யாருக்கான புக்கு? பிளைண்ட் அண்ட் டெஃப் பர்சன்ஸோட டெவலப் ஆகணும், அவங்களுக்கு இந்த நீட்ஸ் எல்லாம் இருக்குது, அவங்க இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களாலையும் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஹெலன் கெல்லர் எழுதின புக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சாம்பியனாக இருந்திருக்காங்க, ரோல் மாடலாக இருந்திருக்காங்க, நிறைய பேருக்கு ரோல் மாடலாக இருந்திருக்காங்க.
ஓகேவா? இதுதான் இவங்களை பற்றின லெசன். லாஸ்ட்டாக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆப்டிமிசம் இஸ் த ஃபெய்த் தட் லீட்ஸ் டு அச்சீவ்மெண்ட்ஸ். அதாவது நம்ம பாசிட்டிவாக எப்போவுமே திங்க் பண்ணணும், நெகட்டிவ் மைண்டோடு இருக்கக்கூடாது. நம்ம பாசிட்டிவாக யோசித்தோம்னாவே என்ன ஆகும், நம்மளுக்கு அச்சீவ்மெண்ட்ஸுக்கு அது வழிவகுக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நத்திங் கேன் பி டன் வித்தவுட் ஹோப் அண்ட் கான்ஃபிடென்ஸ். ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம மேலே ஹோப் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், நம்மளால் முடியும், ஐ கேன் டூ இட் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் பாருங்கள். ஹெலன் கெல்லர்ஸ் பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூஷன் வாஸ் தட் ஷி பிகம் an example for people who were differently abled. She helped set up many organizations that work for the people who are visually impaired. Helen Keller International is the one such organization. It works in 21 countries to provide free medical services to visually impaired people and to those who have any eye-related problems. அதாவது ஹெலன் கெல்லர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறையா பேர்த்துக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்காங்க, நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நிறையா ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த ஹெலன் கெல்லர் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான். அது அங்கே என்ன பண்ணுறாங்க, நிறையா யாருக்கெல்லாம் இந்த விஷுவலி ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ மெடிக்கல் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. ஆல்சோ அவங்க இல்லாமல் மற்ற யாருக்காவது நம்ம ஐ ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கிற எல்லாத்துக்குமே இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா 21 கண்ட்ரீஸில் இந்த ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெலன் கெல்லர் அவங்க வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அவங்க யாருக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எஸ்பெஷலி யாருனாலெல்லாம் வந்து விஷுவலாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கும், டெஃப் பர்சன் அவங்க எல்லாத்துக்கும் அவங்களோட லைஃப்பில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இன்றைக்கி நம்ம ஹெலன் கெல்லர் அப்படிங்கிற பர்சனை பற்றி லேர்ன் பண்ணிட்டோம். ஓகே, நான் உங்களுக்கு இப்போ என்ன டைம் அப்படின்னா, டேக் பேஜ் நம்பர் 12, எஸ்ஆர் நம்பர் 7. ஆல்ரெடி நம்ம இந்த டாபிக் கிராமரில் பார்த்தாச்சு. இன்றைக்கி ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவிஷன் பண்ண போகிறோம். உங்களுக்கு இன்றைக்கி கிளாஸோட ஃபஸ்ட் யூனிட் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு இனி மண்டே தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்காது. எல்கா கிளாஸ் வந்து ஆக்சுவலாக வீக்லி 4 days தான். பட் இந்த வாரம் நமக்கு ரீகால் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா 1 day கொடுத்துருக்காங்க. டுமாரோ உங்களுக்கு என்ன ஒர்க் அப்படின்னா, என்னென்னலாம் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணிவிட்டு பெண்டிங் ஹோம்ஒர்க்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். மண்டே ஆன்வர்ட்ஸ் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செகண்ட் யூனிட்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், கான்செப்ட் டைம் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். அதாவது வேர்ப் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்தா நம்மளோட ஆக்ஷன்ஸ், நம்மளோட செயலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வேர்ப் வந்து 2 கேட்டகரிஸாக பார்த்தோம். என்னது, ரெகுலர் வேர்ப்ஸ் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ரெகுலர் வேர்ப் மீன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக இங்கே லாஃப்ட், டேஸ்டட். ஜஸ்ட்டு இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் லாஃப்னு இருக்க வேர்டு, பாஸ்ட் டென்ஸில் லாஃப்டுன்னு இடி மட்டும்தான் இந்த வேர்டு கூட ஆட் ஆகிருக்கு இல்லையா. டேஸ்ட் கூட ஜஸ்ட் டி மட்டும்தான் ஆட் ஆகிருக்கு. ஸோ ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் பார்ட்டிசிபிள் மூணுலேயுமே அந்த ஃபார்ம் மாறாமல் ஜஸ்ட்டு இடி ஆர் டி மட்டும் ஆட் பண்ணோம்னா அது என்ன வேர்பு, ரெகுலர் வேர்ப். அட் த சேம் டைம் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகுது. ப்ரெசென்ட்டில் ஒரு ஃபார்ம், பாஸ்ட்டில் ஒரு ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஒரு ஃபார்ம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இர்ரெகுலர் வேர்புக்கு தான் நமக்கு இங்கே ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளில் பாருங்கள், பிரேக், ப்ரோக், ப்ரோக்கன். ஸோ இங்கே என்ன இருக்குது, இடியெல்லாம் ஆட் பண்ணல, டோட்டலாகவே ஒரு ஃபார்முக்கும் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், சூஸ், சோஸ், சூசன், டூ, டிட், டன், ட்ரிங்க், ட்ராங்க், drunk, drive, drove, driven, fall, fell, fallen. ஸோ இந்த மாதிரி டோட்டலாகவே சேஞ்ச் ஆகுது. இல்லை இதில் நம்ம சொல்கிறோம், இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 11 பாருங்கள். கிராமரில் நம்ம டென்சஸ் லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் என்னென்ன டென்சஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். பேஸ் ஃபார்ம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர். ப்ரெசன்ட் மீன்ஸ் the action is happening at the moment. அதாவது இப்போ நடந்துட்டுருக்கு, இப்போ நடக்கிற உங்ககிட்ட நான் இப்போ பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா இது ப்ரெசன்ட் டைம், நிகழ்காலம். இப்போ இது நிகழ்ந்துட்டுருக்கு, இது நிகழ்காலம். பாஸ்ட் மீன்ஸ்
ஆக்ஷன் வந்து ஆல்ரெடி முடிஞ்சு போயிருக்கும். பாஸ்ட்னா இறந்த காலம், நேற்று நடந்தது எல்லாமே முடிஞ்சு போன ஒரு விஷயம் இல்லையா, அப்போ அது வந்து பாஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர். ஃப்யூச்சர் மீன்ஸ் நிகழ்காலம், எதிர்காலம். இனி ஃப்யூச்சரில் நடக்க போகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டுடே ஏஎம், டுடே அப்படிங்கிறது இப்போது மணி 9 அப்படின்னா இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இது ப்ரெசன்ட் டென்ஸ். நேற்று 9 மணிக்கு அப்படிங்கிறது நேற்று பற்றி முடிஞ்சு போன ஒரு 9 மணி, அப்போ அது பாஸ்ட் டென்ஸ். டுமாரோ 9 AM அப்படிங்கிறது நாளைக்கு தான் நீ வரப்போகுது, அது வந்து நிகழ்காலத்தில் வரப்போகிறதுனால அது ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன டென்சஸ் பார்த்தோம், சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். இப்போ புக்கில் இருக்கிறத தாண்டி நான் உங்களுக்கு ஒரு பேப்பரில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறதுக்காக எழுதியிருக்கேன், அதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஒரு டென்ஸ், அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த சப்ஜெக்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ப்ரனவுன். ப்ரனவுன் மீன்ஸ் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், இதெல்லாம் தான் நம்ம ப்ரனவுன்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த ப்ரனவுன் தான் எதை பிடிக்கும், அந்த சப்ஜெக்டோட பிளேஸை பிடிக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், ஐ, வி, யூ, தே, இந்த 4 ப்ரனவுனும் எதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ப்ளூரல் நவுன் ஆர் ப்ளூரல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ளூரல் நவுன் ஆர் ப்ளூரல் சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வி, WE, வீன்னு எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அப்படிங்கிறது ஒரு ப்ளூரல், நிறைய பேர் இருக்கிறனால தான் நாங்கள்னு சொல்கிறோம். இதே நான் மட்டும் இருந்தேன்னா நான் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு யூனா நீங்கள், நீனும் வரும் நீங்கள்னு வரும், ஸோ அது ஒரு ப்ளூரல் ஃபார்ம். தே அப்படிங்கிறது அவர்கள், அப்போ அவர்கள் அப்படிங்கிறத நம்ம எப்போ சொல்லுவோம், அவங்க நிறைய பேர் இருக்கிறப்ப தான் நம்ம அவர்கள்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், ப்ளூரல் நவுன் ஆர் ப்ளூரல் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹீ, ஷீ, இட். ஹீ மீன்ஸ் அவன், ஷீ மீன்ஸ் அவள், இட் மீன்ஸ் அது. ஒரு பையன், ஒரு மேல் கேட்டகரியை ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக அவங்க ஹீன்னு கொடுத்துருந்தாலும் அது ஒரு பையன்தான், ராஜான்னு கொடுத்துருந்தாலும் ஒரு பையன்தான். ஓகேவா? ஷீ அப்படின்னா அவள், அவங்க ஷீனும் கொடுக்கலாம், மேபி மாலா, சீலான்னு ஏதாவது ஒரு கேர்ள் நேமும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இட் அப்படிங்கிறது ஒரு அனிமல்ஸ் இல்லாட்டி திங்ஸ், இந்த மாதிரி உயிரற்ற பொருட்கள் இல்லாட்டி 5 அறிவு இருக்கிற 5 சென்சஸ் இருக்க அனிமல்ஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ நம்ம இட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ தே வாக், இது வந்து ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட் இல்லையா, தே அப்படிங்கிறது நமக்கு ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட். அது கூட வேர்ப் எப்படி வந்திருக்குதுன்னா வாக், WALK, வாக், பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அப்படின்னா பேஸ் ஃபார்ம் அப்படின்னு என்னென்னா வாக் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து தான் வாக்டு, வாக்கிங், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குது இல்லையா. அப்போ எந்த வார்த்தையிலேருந்து உருவாகுதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பேஸ் ஃபார்ம். அப்போ வாக் அப்படிங்கிறது தான் பேஸ், நடக்கிறதுக்கு பேஸ் ஃபார்ம் என்னது, வாக். அந்த வாக்டு, வாக்கிங் அப்படிங்கிறதுலாம் இதிலிருந்து வந்தது. ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஷீ வாக்ஸ், இங்கே ஏன் எஸ் ஆட் பண்ணிக்கிறோம் வேர்ப் கூட, பிகாஸ் இங்கே தேர்ட் பர்சன் சிங்குலர் நவுன்ஸ். ஹீ, ஷீ, இட், இது எல்லாமே என்ன சொன்னேன், சிங்குலர் நவுன்ஸ் ஆர் சிங்குலர் சப்ஜெக்ட்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ, ஷீ, இட் இந்த 3 ப்ரனவுன் சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா வேர்பு கூட எஸ் ஆட் ஆகி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா என்னென்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வேர்ப். மெயின் வேர்ப்னா என்னது, நம்மளோட மெயினான ஆக்ஷன்ஸ், ஸ்லீப்பிங், ரன்னிங், ஜம்பிங், ஈட்டிங், அந்த மாதிரியான விஷயமெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், மெயின் வேர்ப்னு சொல்கிறோம். ஈஸ், வாஸ், வேர், ஹேவ், ஹேஸ், ஹேட், இந்த மாதிரி வரதெல்லாம் நம்ம ஹெல்பிங் வேர்ப்னு சொல்கிறோம். ஏன் அது ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிளாக ஸ்லீப்பிங் அப்படிங்கிற ஒரு மெயின் வேர்ப் எடுத்துட்டிங்கன்னா அது எப்போ நடந்துச்சு, அவன் தூங்கினா ஓகே, இன்றைக்கி தூங்கினானா இல்லை நேற்று தூங்கினா, இன்றைக்கி தூங்குறானா, நேற்று தூங்குனானா, இல்லை நாளைக்கு தூங்குவானா அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹெல்பிங் வேர்ப். அப்போ அந்த ஈஸ், வாஸ், வேர் இதெல்லாம் வச்சு தான் நம்ம அது ப்ரெசென்ட்டில் இப்போ நடந்துச்சா, நேற்று நடந்துச்சா, இல்லை நாளைக்கு நடக்குமா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுனால தான் நம்ம அதை ஹெல்பிங் வேர்ப்ஸ், அதாவது காலத்தை உணர்த்துவதற்காக பயன்படுது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கும் ஆஸ் வெல் ஆஸ் வேர்ப் இருக்கும். என்னவா இருக்குன்னா பாஸ்ட் ஃபார்மில் இருக்கும். பாஸ்ட் ஃபார்ம் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ இந்த பேஜில் பிரேக் அப்படின்னு இருக்குதுன்னா இங்கே ப்ரோக், இதுதான் வந்து பாஸ்ட் ஃபார்ம். இந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் என்னது, ப்ரோக்.
ஸோ இங்கே நம்ம வாக் அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி சேஞ்ச் ஆகும், வாக்குடுன்னு சேஞ்ச் ஆகும். பாஸ்ட் வேர்பில் வாக்டு. ஹீ வாக்ட், தே வாக்ட். இந்த பாஸ்ட் டென்ஸ்லாம் எதுவும் எஸ் ஆட் பண்ணணும் அதெல்லாம் இல்லை. எல்லாத்துக்கூடையுமே ஈடினா ஈடி, இல்லை இர்ரெகுலர் வேர்பாக இருந்துச்சுன்னா சேஞ்ச் ஆகி வரும் அப்படின்னா சேஞ்ச் ஆகி வரும், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் ஃப்யூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃப்யூச்சர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கும், நெக்ஸ்ட்டு வில் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் இருக்கும். இங்கே என்ன வேர்ப் வருது, வில் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அதாவது அந்த வேர்போட பேஸ் ஃபார்ம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீ வில் வாக், வாக்குங்கிறது தான் வந்து அந்த வேர்டோட பேஸ் ஃபார்ம். அதிலிருந்து வரதான் இனிமேல் வாக்கிங், வாக்டு இந்த மாதிரிலாம் மாறும். வில் அப்படிங்கிறது ஹெல்பிங் வேர்ப். ஸோ ஹீ வில் வாக், தே வில் வாக், இட் வில் வாக். இங்கெல்லாம் எல்லா ப்ரொனவுனுக்குமே சேம் ரூல் தான். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸ் ஹீ ஷீ இட் வரப்போ வேர்ப் கூட எஸ் ஆட் ஆகி வரும். சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர்லாம் எல்லா ப்ரொனவுனுக்குமே சேம் ரூல் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னது, தொடர்ந்து ஒரு நடந்துட்டுருக்க, இல்லாட்டி நடந்துட்டு இருந்தா, இல்லாட்டி நடக்க போகிற, தொடர்ந்து நடக்க போகிற, இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸாக நடக்கிற விஷயத்த. பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட் என்னவா வேணால் வரும், அந்த ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீ, இட் இதில் எது வேணால் வரும். ஓகேவா? அப்போ சப்ஜெக்ட் இருக்கும், நெக்ஸ்ட்டு ஹெல்பிங் வேர்ப் இருக்கும். ஹெல்பிங் வேர்ப்னா என்ன, ஈஸ், வாஸ், வேர், ஹேவ், ஹேஸ் இதெல்லாமே ஹெல்பிங் வேர்ப்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மெயின் வேர்ப். மெயின் வேர்ப்னா வாக், ஸ்லீப், ஜம்ப், ரன் இந்த மாதிரியான மெயின் ஆக்ஷன்ஸ். நம்மளோட மெயின் ஆக்ஷன்ஸ் வந்து மெயின் வேர்பாக வரும். நெக்ஸ்ட் அந்த மெயின் வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் ஆகி வரும். மெயின் வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் ஆகி வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ இஸ் வாக்கிங். ஹீ இஸ் வாக்கிங். ஹீங்கிறது சப்ஜெக்ட், ஈஸ்ங்கிறது ஹெல்பிங் வேர்ப், வாக்குங்கிறது மெயின் வேர்ப், ஐஎன்ஜி ஆட் ஆகி வந்திருக்கு. ஸோ ஹீ இஸ் வாக்கிங், ஷீ இஸ் ரீடிங். இப்போ இது எதுக்கு, இது ரெண்டுமே என்னது, சிங்குலர் சப்ஜெக்ட். ஹீ, ஷீ, இட் இது மூணுமே சிங்குலர் சப்ஜெக்ட்னு பார்த்தோமா. சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு ஈஸ் எப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு ஈஸுங்கிற வேர்ப், ஹெல்பிங் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணணும். இதே வந்து ப்ளூரல் சப்ஜெக்டாக வந்துருச்சு அப்படின்னா ஆர் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், தே ஆர் ஒர்க்கிங், வி ஆர் லாஃபிங். பேட்டர்ன் ஒன்று தான், பட் வேர்ப், ஹெல்பிங் வேர்ப் மட்டும் ஈஸ் அண்டு ஆர்னு மாறுது. ஈஸ் எப்போ வரும், சிங்குலராக இருக்கிறப்போ, சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்கப்போ. ஆர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருக்கப்போ என்ன வரும், ஆர் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட பேட்டர்ன் சேம் தான். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹெல்பிங் வேர்ப் ப்ளஸ் மெயின் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஹீ வாஸ் ஈட்டிங், தே வேர் ஸ்லீப்பிங், வி வேர் என்ஜாயிங். அதாவது இங்கே ஈஸ் ஆர்னு சேஞ்ச் ஆச்சு இல்லையா, இங்கே சிங்குலருக்கு வாஸ், சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு வாஸ், ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு வேர். ஈஸுங்கிறது இங்கே வாஸ் ஆயிடுச்சு, ஆர் அப்படிங்கிறது வேர் ஆயிடுச்சு. ஓகேவா? ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஈஸ் அண்ட் ஆர், பாஸ்ட் கண்டினியூஸில் வாஸ் அண்ட் வேர். வாஸுங்கிறது சிங்குலருக்கு, வேருங்கிறது ப்ளூரலுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இங்கே மெயின் வேர்ப் வந்து என்னவா வருது, வில் பி அப்படிங்கிறது வருது. இவ்வளோ நேரமாக என்ன அப்படின்னா உங்களுக்கு சிங்குலர் சப்ஜெக்ட் ப்ளூரல் சப்ஜெக்டை பொறுத்து உங்களுக்கு ஹெல்பிங் வேர்ப் மாறுச்சு இல்லையா, ஈஸ், வாஸ், வேர் அப்படின்லாம் மாறுச்சு. பட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ரொனவுனுக்குமே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நமக்கு ஹெல்பிங் வேர்ப் என்னது, வில் பி தான். ஃப்யூச்சர் சிம்பிள் ஃப்யூச்சரில் ஜஸ்ட் வில் மட்டும் ஆட் பண்ணோம். இது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஸோ வில் பி ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ வில் பி வாக்கிங், they will be reading, you will be eating, he will be walking. ஆக மொத்தம் என்ன தெரியுது, கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே மெயின் வேர்ப் அண்ட் ஹெல்பிங் வேர்ப் ரெண்டுமே இருக்கும். அதில் மெயின் வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் ஆகி வந்தால் மட்டும்தான் அது கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஐ ஹோப் யூ கேன் கெட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பர்ஃபெக்ட் டென்ஸ். நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது பர்ஃபெக்ட் டென்ஸ் மட்டும்தான். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேட்டர்ன் பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ஆர் ஹேஸ். சப்ஜெக்ட் ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்.
அதாவது இவ்வளோ நேரமாக நம்ம என்ன பண்ணோம், ப்ரெசன்ட் டென்ஸில் வந்த வேர்பு இல்லாட்டி பாஸ்ட் ஃபார்மில் இருந்த வேர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லிட்டு தனியாக நமக்கு இந்த புக்கில் பேஜ் நம்பர் 12 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த 2 ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி அது கூட ஐஎன்ஜி இடி ஆட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். சப்ஜெக்ட் ஆஸ் யூஷுவல் ஹீ ஷீ இட் வாஸ் வேறு ஏதோ ஒன்று வந்துடும். சாரி வாஸுங்கிற ஹீ ஷீ இட் ஐ தே இந்த மாதிரியான ஒரு ப்ரொனவுன் வந்துடும். ஹேவ் இல்லாட்டி ஹேஸ் நம்ம ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளாக ஐ ஹாவ் வாக்டு, ஐ ஹாவ் வாக்டு, வி ஹாவ் கான். ஸோ கான் அப்படிங்கிறது கோ, வெண்ட், கான். கோங்கிறது ப்ரெசன்ட், வெண்ட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், கான்ங்கிறது நமக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் நான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அதனால தான் இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க, வேர்புக்கு பதிலாக அந்த வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்க மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேவ் எப்போ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஐ அண்ட் வி அப்படிங்கிறது என்ன சப்ஜெக்ட், ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் இல்லையா. இப்போ ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா ஹேவ் யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் வாக்டு, ஐங்கிறது சப்ஜெக்ட், ப்ளூரல் சப்ஜெக்ட், ஹேவ்ங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வாக்டு அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா ஹீ அண்ட் இட் அப்படிங்கிறது நமக்கு சிங்குலர் சப்ஜெக்ட் இல்லையா. அப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹெல்பிங் வேர்பா ஹேஸ், ஹச்ஏஎஸ், ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். இந்த ஹேவ் அண்ட் ஹேஸ் தான் சேஞ்ச் ஆகுது. எப்போ சேஞ்ச் ஆகுது, ப்ளூரல் சப்ஜெக்ட் வரப்போ ஹேவ், சிங்குலர் சப்ஜெக்ட் வரப்போ ஹேஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட பேட்டர்ன் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்கே வந்து இந்த ஹேவ் அண்டு ஹேஸ்லாம் வராது. எல்லா ப்ரொனவுன் ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் இல்லாததுக்கு பதிலாக ஏதாவது அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நேம்ஸ், ஒரு கேர்ளோட நேம், பாயோட நேம், இல்லை ஒரு அனிமலோட நேம், பிளேஸோட நேம் எது வந்தாலும் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், ஹேட் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ண போகிறோம் ஹெல்பிங் வேர்பா. எப்போது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். சப்ஜெக்ட் ஐ, வி, ஹீ, இது எல்லாமே என்னது சப்ஜெக்ட். ஹேட், ஹேட் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணியிருக்கோமா. நெக்ஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வாக்டு, கான், சாட், பில்ட் இது எல்லாமே எது, பில்டு, பியூஎல்டி, பில்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பில்ட் அது இங்கே யூஸ் பண்ணிக்கோ. சிட், சாட், சாட். ஸோ சாட் அப்படிங்கிறது சிட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சாட். கோ, வெண்ட், கான், கான் அப்படிங்கிறது கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். வாக், வாக்டு, வாக்டு. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. சம்டைம்ஸ் எப்படி வரும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் ஃபார்ம்லையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சாட், சாட், சிட், சாட், சாட். வாக், வாக்டு, வாக்டு. இடி மட்டும் ஆட் ஆகி வந்திருக்கும் ரெண்டு கூடயும். ஸோ இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா, இது வந்து நீங்கள் பாஸ்ட் ஃபார்ம் எழுதிருக்கீங்களான்னு கேட்கக்கூடாது. இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கண்டினியூஸ் டென்ஸில் என்ன பார்த்தோம், எல்லா மெயின் வேர்ப் கூடயும் ஐஎன்ஜி ஆட் ஆகி வரணும். அட் த சேம் டைம் ஹெல்பிங் வேர்ப் கூடவே இருக்கும். பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் என்னது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். 3 இதுக்குமே ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் 3க்குமே நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, இங்கே பாருங்கள் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஐ வில் ஹாவ் வாக்டு, ஷீ வில் ஹாவ் வாக்டு, தே வில் ஹாவ் வாக்டு. மேக்ஸிமம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் சிம்பிள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அண்டு சிம்பிள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இந்த ப்ரெசண்ட்டில் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த வேர்ப் ஹெல்பிங் வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகி வரும். ஃப்யூச்சர் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. என்னது எல்லாத்துலேயுமே ஒரே தான் ஐ, வி, யூ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எல்லா ப்ரொனவுனுக்குமே நமக்கு ஒரே ஃபார்மேட் தான் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் என்ன பார்த்தோம், வில் மட்டும் ஆட் பண்ணோம். இதே ஃப்யூச்சர் கண்டினியூஸ்னு வர்றப்போ வில் பி பார்த்தோம். இப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்திருக்கிறதுனால வில் ஹாவ், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே என்னது வில் ஹாவ் தான் வரும். ஓகேவா, ஓகே. உங்களுக்கு இதுக்கு மேலே இனி டென்சஸ் வந்து ரீகால் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இன்றைக்கோட நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம என்ன கிளாஸ் இதில் இது வரைக்கும் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோமோ எல்லாத்தையும் இன்றைக்கி நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கணும்.
அடிஷ்னலாக உங்களுக்கு லீடு வீடியோவில் வந்து உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துருக்காங்க. டைம் இருந்தால் அதை பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுங்கள், நம்ம இவ்வளோ நாளாக கிளாஸ் எடுத்துகிட்டு போய் இல்லையா ஒரு 10 days பக்கம் அந்த கிளாஸஸ் மட்டும் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனி மண்டே ஆன்வர்ட்ஸ் தான் கிளாஸ் வரும். ஓகேவா? இப்போ ஒர்க் புக் எடுத்துக்கோங்க. ஒர்க் ஷீட்ஸ் ஃபில் பண்ணலாம். In your workbook page number 29 worksheet number 24 ஹெலன் கெல்லர் லெசன் படித்தோம் இல்லையா, ஒரு ஸ்டோரி படித்தோம் இல்லையா, அதுலேருந்து கொஷின் ஆன்சர்ஸ் தான் நம்ம இப்போ ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் ஒன் சென்டென்ஸ். ஒரே ஒரு சென்டென்ஸில் ஆன்சர் பண்ணால் போதும். ஹவ் வாஸ் ஹெலன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பீப்புள்? ஹெலன் வந்து எப்படி டிஃபர் ஆகிறாங்கன்னா, ஹெலன் குட் நாட் ஸ்பீக் ஆர் ஹியர் லைக் அதர் பீப்புள். நம்மகிட்ட இருந்து அவங்க எப்படி வேரி ஆகிறாங்க, நம்மளால் பார்க்க முடியும் அண்ட் கேட்க முடியும், பட் அவங்களால பார்க்க முடியாது கேட்கவும் முடியாது இல்லையா. சரி, அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, ஹெலன் குட் நாட் ஸ்பீக் ஆர் ஹியர் லைக் அதர் பீப்புள். நெக்ஸ்ட், விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ட் தட் ஹெலன் லேர்ன்டு? ஹெலன் வந்து ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன லேர்ன் பண்ணாங்கன்னு சொன்னேன், வாட்டர், WATER, வாட்டர் அப்படிங்கிற வேர்டை தான் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, how did Helen use her education to tell other people about the difficulties of differently abled people? அவங்களோட எஜுகேஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. யாருக்காக அப்படின்னா இந்த டிசபிள்டு பர்சன்ஸ்க்காக. எப்படி யூஸ் பண்ணாங்க? she used her education to tell other people about differently abled people by writing books and articles in magazines and newspapers. அதாவது இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனை பற்றி அவங்க மற்ற பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும், அவங்க நீடையும் வந்து நம்மளாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் இல்லை மேகசின்ஸ் இல்லாட்டி புக்ஸ் இந்த மாதிரிலாம் எழுதி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாங்க இல்லையா. அதைத்தான் நம்ம இங்கே ஆன்சராக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி. இங்கே என்ன பண்ணணும், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 2 to 3 sentences. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சென்டென்ஸில் ஆன்சர் பண்ணோம். இப்போது 2 to 3 sentences வரைக்கும் நம்ம ஆன்சர் பண்ணணும். when Helen was not able to understand the word mug, she got angry and threw the mug. if you were Helen, what would you have done? அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதனால ஹெலன் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மக்கவே வந்து உடச்சிட்டாங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து ஹெலனாக இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது இது வந்து ஒரு சாம்பிள் ரெஸ்பான்ஸ் தான். நீங்கள் உங்களுக்கு ஓன் ஆன்சர் எழுத முடிஞ்சால் எழுதுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களை அந்த இடத்துல வச்சு பாருங்கள். உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணியிருப்பீங்க? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்மளும் அதை தான் பண்ணியிருப்போம் இல்லையா. அந்த கோபத்தை நம்ம அப்படி தான் காட்டியிருப்போம். ஸோ ஆன்சர் பாருங்கள். if I were Helen, I would be more patient and try and learn the word instead of getting angry. இவங்க சாம்பிள் ரெஸ்பான்ஸை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹெலன் வந்து கோவப்பட்டுட்டாங்க, ஆனால் நான் வந்து அமைதியாக இருந்து என்ன பண்ணியிருப்பேன், அந்த வேர்டை லேர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எவ்வளோ தூரம் அப்ளிகபிள்னு தெரியல. நம்மளும் என்ன தான் பண்ணியிருப்போம், ஹெலன் மாதிரி கோபம் தான் பட்டிருப்போம். பட் அப்படி பண்ணக்கூடாது, நம்ம பொறுமையாக இருந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். why has the second question, what did Helen do when she learned her first word based on her action? what can you tell, think, feel about her? அதாவது அவங்க ஃபஸ்ட்டு வேர்ட் லேர்ன் பண்ணாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணாங்க, அவங்களோட ஆக்ஷனை பொறுத்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அவங்கள பற்றி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சாம்பிள் ரெஸ்பான்ஸ் தான் இதுவும். ஹெலன் என்ன பண்ணுறாங்க, ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணதையும் அவங்களுக்கு க்யூரியாசிட்டி வந்துடுது, அடுத்தடுத்த வேர்டாக லேர்ன் பண்ணுறதுக்கான க்யூரியாசிட்டி வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாலும், அவங்க லேர்னிங்கில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணாலும் அந்த சேலஞ்சஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு உறுதியான டிட்டர்மினேஷனோடு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களோட லேர்னிங்கில் அவங்க அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ ஆன்சர் இஸ், ஆஃப்டர் லேர்னிங் ஹர் ஃபர்ஸ்ட் வேர்ட், Helen demanded to know the name of everything around her. This shows that even though she was facing challenges, she was determined to learn and become better. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாலும், லேர்னிங்கில் டென்ஷன் ஆனாலும் அவங்க லேர்னிங்கை வந்து ஸ்டாப் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட், why has the author written this story? why do you think so? அதாவது ஏன் இந்த ஸ்டோரி வந்து ஆத்தர் எழுதியிருக்காங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க.
The author has written this story to inspire the readers. The author writes how Helen faces difficulties and fails many times while learning new words, but still never gives up. Similarly, we too should continue to work towards our goal. அதாவது ஆத்தர் வந்து இதை ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியாக தான், இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை லேர்ன் பண்ணதுக்கப்புறம், இந்த ஸ்டோரி லீட் பண்ணதுக்கப்புறமாவது நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் ஒரு டிட்டர்மினேஷனோட நம்மளோட லேர்னிங்கில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்காகவெல்லாம் நம்ம படிக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லாமல் நம்மளோட கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணாமல் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ரீசனுமே நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Helen says nothing can be done without hope and confidence. What is your perspective on this? அதாவது ஹெலன் வந்து என்ன சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட நம்பிக்கை இல்லை, ஹோப் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா நம்மளால் எதையுமே அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ், இது ஒரு உண்மை தான். நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை அக்ரி பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆன்சர் இஸ் ஐ அக்ரி வித் திஸ் ஸ்டேட்மெண்ட். வாட் எவர் வி வாண்ட் டு அச்சீவ் இன் அவர் லைஃப் வி ஷுட் ஹாவ் confidence because it helps us overcome difficulties. Hope keep us moving forward even during challenging times. அதாவது நமக்கு என்னது, ஹோப்போட அச்சீவ் கான்ஃபிடென்ஸோடு இருந்தோம்னா அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுமா, நம்மளோட டிஃபிகல்ட்டான டைமை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஹோப் அப்படிங்கிறது நமக்கு சேலஞ்சிங்கான டைமில் இருந்து நம்மளை முன்னோக்கி கொண்டு போகும், எல்லாத்தையும் தாண்டி நம்ம முன்னாடி கொண்டு போக வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 4 to 5 sentences. 4-5 லைனில் நமக்கு ஆன்சர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரைப் ஹவு ஹெலன் யூசஸ் ஹர் எஜுகேஷன் டு டெல் அதர் பீப்புள் அபவுட் த டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள். ஆன்சர் பாருங்கள். Helen wrote in magazines and newspaper. She also wrote many books including The Story of My Life, The World I Live In and The Open Door. She became a champion of the cause of the differently abled people. She traveled to more than 40 countries to spread awareness about the needs of the deaf and blind. She also helped in establishing many institutes that worked for the blind and deaf. அதாவது அவங்களோட எஜுகேஷனை வந்து அவங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, யாருக்கு அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட்லி எபிள்டு பர்சனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க, பீப்புளுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, நிறைய மேகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ரிட்டன் பண்ணாங்க. எதுக்காக? இந்த டிஃப்ரெண்ட்லி எபிள்டு பர்சனுக்காக நம்மளாம் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக, நமக்கு மத்தியில் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு ரோல் மாடலாக இருந்துக்கிறாங்க. யாருக்கு? இந்த டிஃப்ரெண்ட்லி எபிள்டு பர்சன்ஸ்க்கு ரோல் மாடலாக இருக்காங்க. அட் த சேம் டைம் மோர் தேன் 40 கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணி இந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா தேவை, அவங்க வந்து படிக்கணும், அவங்களுக்கு இன்னும் டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அட் த சேம் டைம் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு, அந்த பீப்புளுக்கெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக எல்லா இடத்துலையும் ஒர்க் கிடைக்காது இல்லையா? ஸோ அவங்க ஒர்க் பண்ணுறதுக்காகவும் சம் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்னது, அவங்க ஹெலன் வந்து அவங்களோட எஜுகேஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. யாருக்கு? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். Which word from the story means the opposite of joy? Tick the correct answer. The teacher explained the questions to the student for the 6th time calmly. Raj started shouting when he did not get the correct answer in math. Seema stopped making the cake after the milk spilled and stomped out. ஸோ இதில் ஜாய் அப்படிங்கிற மீனிங்க்கு ஆப்போசிட்டான, ஜாய் அப்படின்னு என்னது, சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ இதில் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி சென்டென்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ராஜ் ஸ்டார்டட் ஷவுட்டிங் வென் ஹி டிட் நாட் கெட் த கரெக்ட் ஆன்சர் இன் மேத். ஸோ சந்தோஷமாக இல்லாமல் இது இவங்க எப்படி இருக்காங்க, ராஜ் அப்படிங்கிறவங்க இரிட்டேட்டிங்காக இருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன். நெக்ஸ்ட், வாட் டு யூ திங்க் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் unable ஃப்ரம் த ஸ்டோரி? unableனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
அனேபிள்னா என்னம்மா, ஏதாவது ஒரு சில விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாமல் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், அனேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆன்சர் இஸ் ஐ திங்க் த வேர்ட் மீன்ஸ் டு நாட் ஏபிள் டு டூ சம்திங். அதாவது சில விஷயத்தை செய்ய முடியாது தான் நம்ம என்ன சொல்கிறோம், அனேபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். என்னால் அட்டன் பண்ண முடியாது, செய்ய முடியாத விஷயத்தை தான் நம்ம அனேபிள்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், மேக் எ சென்டென்ஸ் யூஸிங் த வேர்ட் ரிமார்க்கபிள். ரிமார்க்கபிள் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் மணிஸ் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் ரிமார்க்கபிள். மறக்க முடியாத அளவுக்கு எப்படி இருக்குது அது ஒரு பர்ஃபார்மன்ஸ், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரிமார்க்கபிள். ஸோ இது இப்போ எல்லாமே பார்த்தாச்சா. நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. ஒர்க் ஷீட் 24 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 25 இதுக்கான பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஒர்க் ஷீட் 25ல் அண்டர்லைன் த வேர்ப் அண்ட் ரைட் விச் டென்ஸ் இட் இஸ். இந்த வேர்ட் இந்த சென்டென்ஸில் எது வேர்புன்னு நம்ம பார்க்கணும். ஐ ஹாவ் நோன் திஸ் பிளேஸ் ஃபார் எ லாங் டைம். ஸோ வேர்ப் இஸ் ஹாவ் நோன். வேர்ப் என்னது நமக்கு ஹாவ் நோன். ஸோ அண்டர்லைன் பண்ணிவிட்டு இது என்ன வேர்ப்னு எழுத சொல்லியிருக்காங்க, சாரி என்ன டென்ஸ்னு எழுத சொல்லியிருக்காங்க. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். பிகாஸ் ஹேவ் அப்படிங்கிறது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், ஹேவ் அண்ட் ஹேஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் நோன், நியூ, நோன் அப்படிங்கிறது நமக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஹேவ் நோன் யூஸ் பண்ணிக்கிறனால இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட், டைனா ஹக்ஸ் ஹர் பெட் கேட் ஆஃபன். ஹக்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே வேர்ப். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வேர்பு கூட எஸ் ஆட் ஆகி வரும். எப்போது தேர்ட் பர்சன் சிங்குலர். டைனா அப்படிங்கிறது ஒரு கேர்ளை மென்ஷன் பண்ணுறதுனால அது என்ன கேட்டகரியில் வரும், ஷீ அப்படிங்கிற ப்ரொனவுன் பதிலாக ரீப்ளேஸ் ஆகி வந்திருக்கு இல்லையா. ஸோ ஆன்சர் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட். நெக்ஸ்ட், Srini had eaten delicious tomato curry yesterday. Here had eaten, had அப்படிங்கிறது past perfectல மட்டும்தான் வரும். eaten அப்படிங்கிறது past participleக்கான verb form. So answer is past perfect. C கான answer என்னது, past perfect. Next, Pranav will work hard for these exams. will மட்டும்தான் வந்திருக்கு, will be வரல, will have யூஸ் பண்ணல. ஸோ எங்கே மட்டும்தான் வந்திருக்குது, will மட்டும்தான் வந்திருக்கு. will மட்டும் எப்போ வரும், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில். நெக்ஸ்ட் பாருங்கள், மை ஃபேமிலி வாஸ் வாட்சிங் த கிரிக்கெட் மேட்ச் ஆன் டிவி. வாஸ் வாட்சிங் அப்படிங்கிறதா நமக்கு இங்கே வேர்ப். வாட்சிங் வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் ஆகி வந்திருக்கு. ஸோ இது கண்டினியூஸ் டென்ஸ். வாஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் வந்து நமக்கு பாஸ்ட்டில் தான் வரும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அப்போ இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆன்சர் இஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் பை சேஞ்சிங் த டென்ஸ் ஆஃப் த வேர்ப் ஆஸ் இண்டிகேட்டட் இன் த பிராக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், Ken measured the ingredients for the cake correctly. இதை நம்ம என்ன பண்ணணும், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் நமக்கு எப்படி வரும், will be அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் வரும் இல்லையா. அது ஆல்சோ மெயின் வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் ஆகி வரும். இங்கே பாருங்கள், மெயின் வேர்ப் வந்து இங்கே மெஷர்ட் அப்படிங்கிறத அவங்க அளந்துட்டுருக்காங்க, அதுதான் நமக்கு மெயின் வேர்ப். Ken will be measuring the ingredients for the cake correctly. ஆன்சர் என்னது, Ken will be measuring the ingredients for the cake correctly. நெக்ஸ்ட் பாருங்கள், the store will close at 10 PM. இதை எப்படி எழுத சொல்லியிருக்காங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ரூல் என்னது, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், ஹெல்பிங் வேர்ப் ப்ளஸ் மெயின் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இங்கே என்ன ஒரு ஆன்சர், the store is closing at 10 PM. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்காட்டி நம்ம ஈஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஐஎன்ஜி ஆட் ஆகி வந்திருக்குது. இது கூட க்ளோஸ் அப்படிங்கிற மெயின் வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் ஆகி வந்திருக்கு. த ஸ்டோர் இஸ் க்ளோசிங் அட் 10 PM. நெக்ஸ்ட், she feels sad about shifting to a new town. இந்த சென்டென்ஸ் எதில் எழுதணும், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம will have ஆட் பண்ணுவோமா. ஸோ ஆன்சர் இஸ் she will have felt sad about shifting to a new town. நெக்ஸ்ட் பாருங்கள், கபீர் brings the tastiest lunch to school. கபீர் brings the tastiest lunch to the school. ஸோ இங்கே என்ன, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. கபீர் brought the tastiest lunch to school.
பிரிங்குக்கு பதிலாக நமக்கு brought-னு சேஞ்ச் பண்ணால் போதும். brought BROUGHT brought. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மேக் த சென்டென்ஸ் யூஸிங் த வேர்ப் இன் த டென்ஸ் இண்டிகேட்டட் பிலோ. இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சேஞ்ச் பண்ணணும். எதை வச்சு அப்படின்னா டு பிங்கிற வேர்ப் வச்சு, பி ஃபார்ம் வேர்ப் வச்சு. பி ஃபார்ம் வேர்ப் நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம். ஆம், ஈஸ், ஆர் இதெல்லாமே நமக்கு என்னது பி ஃபார்ம் வேர்ப் தான். ஸோ நம்ம எதை வேணாலும் வச்சு இங்கே ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே என்ன எழுதிக்குங்கன்னா ஷீ எஸ்ஹெச்இ ஷீ வாக்ஸ் WORKS வாக்ஸ் ஆஸ் அ டீச்சர். அவள் வந்து ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஷீ எஸ்ஹெச்இ ஷீ வாக்ஸ் WORKS வாக்ஸ் ஆஸ் ASS எ டீச்சர் TEACHER ஆஸ் அ டீச்சர். உங்களுக்கு இது நான் அனுப்புகிற பிடிஎஃப்பில் வந்து இதுக்கான ஆன்சர் சேஞ்ச் ஆகியிருக்கும். பட் நீங்கள் அதை எழுத வேணாம், நான் சொன்ன எக்ஸாம்பிளவே இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திங்க் அப்படிங்கிற வேர்பை வச்சு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதணும். ஓகேவா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்ன ரூல்ஸ்மா? ஹேட் வரும் இல்லையா? ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் ஃபார்ம் எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷீலா ஹேட் தாட். திங்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் தாட். ஷீலா ஹேட் தாட் ஆஃப் த குட் டைம்ஸ் இன் ஸ்கூல். ஷீலா ஹேட் தாட் ஆஃப் த குட் டைம்ஸ் இன் ஸ்கூல். நெக்ஸ்ட் பாருங்க, டு சீங்கிற வேர்பை வச்சு நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைனா வில் பி சீயிங் த மூவி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். டைனா வில் பி சீயிங் த மூவி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால் வில் பிங்கிற ஹெல்பிங் வேர்ப் வரும், நம்ம பார்த்து இல்லையா? ஸோ டைனா வில் பி சீயிங் த மூவி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஆன்சர்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த இதோட நமக்கு யூனிட் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம என்னென்ன கிளாஸஸ் ப்ரீவியஸ் கிளாஸஸ் பார்த்துருக்கோமோ எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு லீடிலிருந்து ஒரு ரீகால் பண்ணுற மாதிரியான வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். டெய்லி வந்து 2 வீடியோ வரும் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி 4 வீடியோ வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்றும் பயப்படாதீங்க. ஒரு இதில் வந்து நான் எடுக்கிற கிளாஸஸ் இன்றைக்கி எடுத்த கிளாஸ் இருக்கு இல்லையா, அதோட வீடியோவும் இன்னொன்று ரீகால் பண்ணுறதுக்கான வீடியோ இருக்கும். உங்களுக்கு அது பார்க்க டைம் இருந்துச்சுன்னா அதை பாருங்கள். இல்லாட்டி நீங்களாம் என்ன பண்ணுங்கள், நம்ம இது வரைக்கும் என்னென்ன லெசன்ஸ் பார்த்துருக்கோம், அதில் ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ஃபேக்ட் அண்ட் ஒப்பீனியன் பார்த்துருப்போம், காஸ் அண்ட் எஃபெக்ட் பார்த்துருப்போம், மெயின் ஐடியாஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயம், வொக்காபுலரி வேர்ட்ஸ் பார்த்துருப்போம், டென்சஸ், கிராமர் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதையெல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. பெண்டிங் ஒர்க்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், பார்த்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. புக்கில் ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னா நோட்டில் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஒர்க் ஷீட் நம்பர், பேஜ் நம்பர் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இனி கிளாஸ் எப்போ தான் வரும்? மண்டே தான் கிளாஸ் வரும். உங்களுக்கு நாளைக்கு எதுக்காக டைம் கொடுத்துருக்காங்கன்னா ரிவிஷனுக்காக டைம் கொடுத்துருக்காங்க. நீங்களே ரிவிஷன் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.